வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 5 நிமிஷத்தில் ரொம்ப சுவையாகவும் உள்ள பஞ்சு போல் சாஃப்டாகவும் இருக்க இந்த இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா டக்குன்னு இதை டீ போடுற டைமில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப குயிக்கான ஸ்வீட் ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை 4 ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1/4 கப் மைதா எடுத்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நாம் பொடி பண்ணி வச்சுருக்க 1/2 கப் சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் மைதாக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துருக்கேன். அதே அளவு 1/4 ஸ்பூன் அளவே குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது நம்ம யூஸ்வலாக பயன்படுத்துகிற சோடா உப்பு தான். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டியாக நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். மாவு வந்துட்டு ரொம்ப கெட்டியாக நம்ம கரைச்சிட்டோம் அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம இனிப்பு போண்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த போண்டா எல்லாமே எண்ணெயில் மேலே எலும்பி வந்துடும். மேலே எலும்பி வந்ததுமே ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எல்லா சைடும் ஒரே கலரில் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே கலர் வந்துடும், உள்ளே வந்துட்டு வேகாத இருக்க மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வேக வைங்க. இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் இப்போ நம்ம எடுத்துடலாம். கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப சுவையான சூப்பரான இனிப்பு போண்டா செஞ்சாச்சு. குழந்தைங்க ஸ்வீட் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ளே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாம். நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.